குரூப் 2 கட் ஆஃப் பத்தி கேக்குறீங்க. குரூப் 2 வந்து ஒரு 100 ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 155 போட்டா போதும் 200க்கு. குரூப் 2 கட் ஆஃப் 155 அவ்வளவுதான். அது சிம்பிள் தான். ஜிகே அதாவது தமிழ் மேக்ஸ்ல 115 போடுங்க. 125க்கு. அதாவது பாருங்க குரூப் 2 கட் ஆஃப் பாருங்க. குரூப் 2ல பாஸ் பண்ணணும்னா தமிழ் 100 கொஸ்டின் அதுல ஒரு 90 ஸ்கோர் பண்ணுங்க. ஒரு மினிமம். மேக்ஸ் ஒரு 25 கொஸ்டின் அதுல ஒரு 20 ஸ்கோர் பண்ணுங்க. அப்ப மினிமம் ஒரு 110ல இருந்து 115 கம்பல்சரியா எடுக்கணும். எடுத்துருங்க. அதுக்கு அடுத்து இது கட்டாயம். இதுக்கு மேலலாம் நீங்க குறைக்க முடியாது. ஜிகே பொறுத்தளவையில நீங்க ஒரு 40 to 45 ஒரு 75க்கு எடுங்க. எடுத்தீங்கன்னா இது ஒரு 110 இது ஒரு 45 155 பிளஸ் நிச்சயமா 155 எல்லாம் ஏன்னா குரூப் 2 இதோட ஜிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க தொட முடியாது. அதனால கன்ஃபார்மா நீங்க வந்து ஒரு 155 எடுத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். முடிஞ்ச உடனே மெயின்ஸுக்கு படிக்கிறத பத்தி நான் உங்களுக்கு மெயின்ஸுக்கு நிறைய பேர் கோச்சிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு நியரஸ்டா இருக்கிற ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்ல எங்கேயாவது சென்னையில போய் படிக்க முடியும்னா படிங்க. முடியல அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. நம்ம இன்ஸ்டிடியூஷன்லயே நீங்க குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஆனா போய் நீங்க ஒரு ப்ராப்பரா வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வேணும். மெயின்ஸுக்கு நிச்சயமா கைடன்ஸ் வேணும். அப்பனா தான் நம்ம நல்லா எழுத முடியும். ஏன்னா மெயின்ஸ் மாதிரி எக்ஸாம்ல ஒரு லெவலில் தாண்டும் போது ஒரு லோக்கல்ல ஓடிடலாம். ஒரு ஸ்டேட் லெவலில் ஓடுறோம், ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஓடுறோம், ஒரு ஒலிம்பிக் லெவலில் ஓடுறோம்னா நமக்கு கோச்சர் நிச்சயமா வேணும். கிரிக்கெட்ல பாருங்க ஒரு பேட்ஸ்மேனுக்கே நல்லா ஆட தெரியும். ஒரு ஃபீல்டருக்கே நல்லா பிடிக்க தெரியும். இருந்தாலும் பவுலிங் ஒரு கோச், ஒரு ஃபீல்டிங் ஒரு கோச், எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி கோச் எதுக்கு வச்சுக்கிறாங்க? அந்த ஏரியாவை நம்ம கவனிக்காம விட்டுருவோம். அப்போ அவங்க தனித்தனியாக அதை கவனிச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு மென்டார் நிச்சயமா நமக்கு வேணும். அதனால மெயின்ஸ் எக்ஸாம்லாம் தயவு செஞ்சு வீட்டில இருந்து படிக்கணும்னு நினைக்காம யாராவது ஒரு தட்டு நீங்க ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த 40 எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஜிகே எப்படி படிக்கிறதுன்னு நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுதான் குரூப் 2க்கான கட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. தமிழ்ல ஒரு 90 பிளஸ் எடுங்க. தமிழ்ல 90 பிளஸ் எடுக்கிறதுக்கு நியூ புக் நம்ம கம்பல்சரியா ப்ரிப்பேர் பண்ணி தான். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவிலே வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்திலே உறுதி வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். இல்லை என்ன அருமையான ஒரு பாடல் பாருங்க இல்லையா? சூப்பர். ஓடி விளையாடு பாப்பா. அந்த பாடல் பாப்பா பாடலையும் நிறைய அற்புதமான தத்துவங்கள் எல்லாம் வந்து பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. பாரதியாருடைய பாடல் அற்புதமான பாடல் நிறைய இருக்கு இல்லையா? தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழ பருவம் எது கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற வார்த்தை உங்க மனசுல டெய்லி காலையில படிச்சுட்டே இருக்கணும். அதை சாதாரணமா நானும் பிறந்தேன், நானும் வாழ்ந்தேன், நானும் செத்தேன் இருக்கக்கூடாது. பிறவி பயன் பிறருக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அதை தேடி எல்லாரும் போங்க, படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க.